அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 இருக்கக்கூடிய ப்ரோஸ் டெக் ப்ளூமர்ஸ், அதாவது தொழில்நுட்ப மலர்கள். சரி, இந்த பாடம் எதை பற்றி சொல்லுதுன்னா, நம்ம இருக்கக்கூடிய இந்த நவீன யுகத்தில் தொழில்நுட்பம் நமக்கு எப்படியெல்லாம் பயன்படுது, அதாவது நம்மளோட வேலைகளை எப்படி சுலபமாக மாற்றுது, அது மட்டும் இல்லாமல் அந்த கருவிகள் மூலம் நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பாடம் நம்மளுக்கு சொல்லுது. வாங்க இப்போ நம்ம இந்த பாடத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. Have you ever thought that your refrigerator can order stuff on its own? Well, anything which is below a predefined limit or below certain threshold can be self-ordered by the appliance. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜ், அதாவது அந்த குளிர்சாதன பெட்டியில் அது பொருட்கள் தீர்ந்துருச்சுன்னா தானாகவே அது ஆர்டர் செஞ்சு வாங்கிக்கிறோம் அப்படின்றத நம்ம என்றைக்காவது நினச்சிருக்கோமா அப்படின்றத ஒரு கொஷினாக கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஃப்ரிட்ஜில் பொருட்கள் தீர்ந்த உடனே அந்த பொருட்களை அந்த ஃப்ரிட்ஜே தாமாக ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறோம் அப்படின்றத நினச்சிருக்கோமா அப்படின்றத ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. அப்படி ஏதாவது ஒரு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ளே, சரிங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் குறைந்தபட்ச எல்லை கீழே போன உடனே அந்த கருவி தானாகவே ஆணையிட முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பால் பாக்கெட் இருக்குன்னா, ஸோ அந்த பால் பாக்கெட் முடிஞ்சது அப்படின்றதுங்க ஒரு லெவல் கீழே போயிடுச்சுன்னா, ஸோ தானாகவே என்ன பண்ணுதுன்னா, இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே பால் பாக்கெட் இல்லை அப்படின்றத அந்த கருவி என்ன பண்ணுது, தானாகவே என்ன பண்ணுது, ஆர்டர் பண்ணி வாங்கிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக, your refrigerator can directly link to the e-commerce site and order for milk if it is about to be exhausted. Consumable products such as ink cartridges may be capable of self-ordering replacement when the current level falls below a certain threshold. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த குளிர்சாதன பெட்டி என்ன பண்ணுதுன்னா, அந்த இ-காமர்ஸ், சரிங்களா, அந்த இ-காமர்ஸ் தளத்தோட என்ன பண்ணுதுன்னா நேரடியாக என்ன பண்ணுது, இணைச்சிக்குது. சரிங்களா? ஸோ இணைச்ச உடனே இப்போ பால் தீரப்போகுது அப்படின்னா அந்த தீரப்போகக்கூடிய அந்த பால் என்ன பண்ணுது, ஆர்டர் செஞ்சு இதனால் வாங்கிக்க முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த கேட்ரேஜ், அந்த இன் கேட்ரேஜ் பார்த்திங்களா, அந்த மை பெட்டகங்கள், அதை பயன்படுத்தக்கூடிய அந்த பொருட்கள் குறைந்தபட்ச அளவு கீழே போயிடுச்சுன்னா தாமாக என்ன பண்ணுதுன்னா ஒரு கோரிக்கை விடுத்து என்ன பண்ணுது, அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய வசதியும் பெற்றிருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. Have you ever wished you were better informed? The managing entertainment and home appliances by voice commands or by swapping the finger is a reality now. Getting bored by the program you watch on TV? Just tell your smart TV that you want to view your social feed instead. If you are stuck in a traffic jam, just let your kettle make some tea for you, which you can sip piping hot the moment you reach home. Your entire water and energy management can be taken care by automating all the activities. சரி, என்ன சொல்கிறாங்க, அந்த பேர என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்போயாவது ஒரு நல்ல ஒரு சிறந்த தகவலை பெறணும் அப்படின்றத ஆசைப்பட்டுருக்கீங்களா அப்படின்றத நமக்கு இந்த கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ பொழுதுபோக்குக்காகவும் வீட்டு உபயோகங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய குரல் ஆலைகள், இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ கூகுள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கூகுளில் நம்ம ஒரு கேட்குறோம், கூகுளில் நம்ம பேசுகிறோம்னா அது கூகுள் என்ன பண்ணணும், நம்மளுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணோம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பொழுதுபோக்கு பொருளாக இருந்தாலும் சரி, வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய குரல் ஆணைகள் என்ன பண்ணுதான், கட்டுப்படுத்துது. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் விரல் அசைவுகள் கூட என்ன பண்ணுது, அதை கட்டுப்படுத்துறது இன்றளவுக்கு இது சாத்தியமான ஒரு விஷயமாகவே இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, லைட் ஆன் பண்ணுறதுக்கும் ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கும் இப்போ ஸ்விட்ச் தட்டணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய வாய்ஸ் கேட்ட உடனே என்ன பண்ணோம், அது லைட் ஆன் ஆகும், ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு டிவி நிகழ்ச்சி இருக்குன்னா, நம்ம திடீர்னு போர் அடிக்கும், சளிப்படைஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன்,
அதற்கு பதில் என்னது நம்மளுடைய தொலைக்காட்சி அதாவது இந்த இருக்கக்கூடிய ஸ்மார்ட் டிவி மேக்ஸிமம் இருக்கக்கூடியது எல்லாமே என்னது ஸ்மார்ட் டிவியாக இருக்குது. அந்த ஸ்மார்ட் டிவிட்ட நம்ம வந்து ஸோ அது எனக்கு வந்து என்ன பண்ணணும், இணையதள ஊடகங்களை நான் பார்க்கணும், அதாவது யூடியூப்பில் எதாவது பார்க்கணும், சோசியல் மீடியாஸ் எதாவது பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம்னா அது என்ன பண்ணும், அந்த தளத்துக்கே நம்மளை அந்த தொலைக்காட்சி மூலமாக கூட்டிகிட்டு போகும். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை எப்போயாவது நம்ம இந்த டிராஃபிக் ஜாம் அந்த போக்குவரத்து நெரிசலில் மாட்டிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வீட்டை அடையக்கூடிய நேரத்துக்குள்ளே நம்மளுடைய இந்த கெட்டிலில் சரிங்களா நம்ம குடிக்கிறதுக்காக வச்சுருக்க இந்த சூடான அந்த டீயை வந்து தயாரிக்க சொல்லலாம். சரிங்களா? ஸோ அது என்ன பண்ணும், அதோடைய செயல்பாடுகள் வந்து தானியங்கி முறையில் செயல்பட்டு அதை எவ்வளோ அளவுக்கு தண்ணி ஊற்றணும், சரிங்களா, எவ்வளோ வந்து மில்க் சேர்க்கணுமோ, ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே என்ன பண்ணணும், கரெக்டாக அதை வந்து சேர்த்து நம்ம நம்மளுக்கு சூடான அந்த தேநீரை தயாரித்து வச்சுருக்கோம். சரிங்களா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்முடைய அனைத்து நீர் மற்றும் அந்த ஆற்றல் மேலாண்மை என்ன பண்ணணும், அது சிறப்பாக கவனிக்க முடியும். அந்த ஆக்டிவிட்டிஸ் என்னது ஆட்டோமேட்டிக்காக ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் அது சிறப்பாக கவனிச்சிக்க முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்த பேரா, டெக்னாலஜி ஹேஸ் நாட் ஒன்லி மேட் a normal person's life easier, but it is also a boon to citizens with special needs. India is home to 2.7 crore people living with one or the other kind of disability. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையை வந்து சுலபமாக மாற்றக்கூடியது மட்டும் இல்லாமல் அது வந்து சிறப்பு தேவைகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த குடிமக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. அதாவது சிறப்பு தேவைகளை எதிர்கொள்ளணும்னு சொல்கிறவங்க அது வந்து ஹேண்டிகேப்ஸ். சரிங்களா? அந்த உடல் ஊனமுற்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து 2.7 கோடி மக்கள் என்னது ஏதாவது ஒரு திறனில் வந்து குறைவு பெற்றவர்களாக என்னது இருக்காங்க. அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்னது 2.7 கோடி மக்கள் என்னது நம்மளோட இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக, அக்கார்டிங் டு த 2011 census, 2.21% of India's population is disabled. Unlike the developed world, India's disabled or deprived by attitudinal barriers as they continue to grapple with the challenges of access, acceptance and inclusion. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, 2011 அன்றைய மக்கள் தொகை கணக்கின்படி இந்திய மக்கள் தொகையில் 2.21%, அதாவது 2.21 விழுக்காடுனது மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளிகள் பிறரை வந்து அணுவதற்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் இணைந்திருக்கிறது பெரிய சவால்கள் என்னது அவங்களுக்கு இருக்குது. உடனே என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து யாரோடையும் மிங்கிளாக இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னா அவங்கள யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உடனே மிங்கிள் பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இன்றைய சூழலில் வந்து அது கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ கொஞ்சம் அந்த 2011 அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த நேரம் சரிங்களா 2011 அந்த வருட கணக்கில் பார்த்திங்கன்னா அப்போது இருந்த மக்கள் வந்து மாற்றுத்திறனாளிகளை உடனே ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப ஒரு கடினமான விஷயமா இருந்தது. அதே நேரத்தில் அவங்க மற்றவங்களை தொடர்பு கொள்வது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக என்னது அமைஞ்சிருந்தது. சரிங்களா? ஸோ அவங்க வந்து வளர்ந்த நாடுகளில் இருக்கிற மாதிரி சில என்னது மனத்தடைகளால் என்னது ஒதுக்கப்பட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்திங்கன்னா வளர்ந்த நாடுகளில் அந்த மக்களை வந்து யாரும் ஒதுக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளி இருக்காருன்னா உங்களால் முடியாது, நீங்கள் வந்து செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயங்களை அவங்கள வந்து புறக்கணிக்க தான் செய்வாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் வளர்ந்த நாடுகளான இந்த அமெரிக்கா அந்த மாதிரி நாடுகள் வந்து அது மாதிரி என்னது இந்த மனத்தடைகளால் அவங்கள வந்து ஒதுக்கிறது கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக, Alisa says, I would probably still have done it because I want everyone to know the difference technology has made in my life. But it would have been frustrating and difficult. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து ஒரு வேளை இன்னும் இது வந்து என்னது செஞ்சுட்டு தான் இருப்பேன். ஏன்னா தொழில்நுட்பம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய வித்தியாசத்தை ஒவ்வொருவரும் என்னது தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் வந்து விரும்புகிறேன். ஆனால் அது கடினமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் விரக்தி அடை செய்தாகவும் இருக்கும் அப்படின்னு அலிசா சொல்கிறாங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் பேர I have cerebral palsy and I can't physically type as fast as I think or anywhere near. But right now, that's what I am doing. I bet you are wondering how. சரி, உங்களுக்கு வந்து அந்த செரிப்ரல் பால்சி, இந்த செரிப்ரல் பால்சி அப்படின்றது வந்து மூளை முடக்கு நோய், சரிங்களா? செரிப்ரல் பால்சி அப்படின்றது வந்து மூளை முடக்குவாத நோய், சரிங்களா? சரி, இவங்களுக்கு மூளை முடக்குவாத நோய் யாருக்கு? இந்த அலிசா, சரிங்களா? அந்த அலிசாவுக்கு மூளை முடக்குவாத நோய் வந்து இருக்குது. சரி, இவங்க நினைக்கிறாங்கன்னா, இவங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு இல்லைன்னா அதுக்கு நிகரான வேகத்திற்கு என்னது இவங்களுடைய உடல் ரீதியாக என்னது தட்டச்சு செய்ய முடியாது, சரிங்களா? ஸோ இவங்க நினைக்கிறாங்க உடனே என்னது டைப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த உடலில் வந்து இவங்களுக்கு ஒத்துழைக்காது, சரிங்களா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து பந்தயம் கட்டி சொல்கிறாங்கன்னா எப்படி நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அப்படின்றது, சரிங்களா? என்ன முன்னே அவங்களால தட்டச்சு செய்ய முடியாது, ஆனால் இப்போ அவங்க வேகமாக என்ன பண்ணுறாங்க, தட்டச்சு செய்கிறாங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத நீங்கள் நினச்சா ஆச்சரியப்படுவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். I am using a piece of technology called Dragon Dictate. ஸோ அவங்க என்ன தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ராகன் டிக்டேட் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஐ ஸ்பீக் அண்ட் த வேர்ட்ஸ் அப்பியர் ஆன் மை ஸ்க்ரீன். என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய கணினி திரையில் அந்த சொற்கள் என்ன பண்ணுதான் தோன்றுதான், சரிங்களா? அண்ட் தென் ஐ கேன் பிரிண்ட் தெம் அவுட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து இவங்க வந்து அச்செடுத்துக்கிறாங்க, சரிங்களா? அச்செடுத்து வச்சுக்கிறாங்க. It's made a huge difference to me. It has made me achieve things I only dreamed of. ஸோ என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து திரையில் தோன்றக்கூடியதை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை என்னது ஏற்படுத்தியிருக்கு. நான் கனவு மட்டுமே என்னது கண்டுட்டு விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து இந்த ட்ராகன் டிக்டேட் மூலம் என்னது அதை என்ன வந்து சாதிக்க செஞ்சுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. I used to have a teacher. She is passed away now, and one day she said to me, "You are going to do your math GCSE." The GCSE is Central Certificate of Secondary Education. I said, "No, I am not. Don't be silly. I didn't think I could do anything like that. Studying was so difficult because I had to rely on someone to type everything into a computer for me." சரி, என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஆசிரியர் இருந்தாங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க இப்போ இறந்துட்டாங்க. ஒரு நாள் அவங்க என்னிடம் வந்து அவங்க சொன்னாங்க, நீ வந்து GCSE, அதாவது அந்த சென்ட்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அதாவது இடைநிலை கல்வி பொதுச் சான்றிதழ், அதை என்னது அந்த கணக்கை வந்து செய்ய போகிற அப்படின்றது என்கிட்ட சொன்னாங்க. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னா, இல்லை நான் வந்து அதை செய்ய போகிறது கிடையாது, முட்டாள்தனமாக என்னது என்கிட்ட நீங்கள் அதை வந்து சொல்லாதீங்க அப்படின்றத சொன்னேன். ஆனால் அது போல் எதையுமே வந்து என்னால் செய்ய முடியும் அப்படின்றத நான் வந்து நினைக்கல. வாசிக்கிறது என்னது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்ததுனால எனக்காக அந்த கணினியில் ஒவ்வொன்றும் என்ன பண்ணாங்க, டைப் செய்கிறதுக்கு நான் வந்து யாரையாவது சார்ந்து இருக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது இவங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ ஒரு நாள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் தான் என்ன பண்ண போகிற, அந்த GCSE அந்த கணக்கை செய்ய போகிற அப்படின்றத சொன்ன உடனே, இல்லை நான் வந்து செய்ய முடியாது, நீங்கள் வந்து முட்டாள்தனமாக இதை சொல்லாதீங்க, என்னால் ஒருபோது என்னது இந்த மாதிரி செய்ய முடியாது, சரிங்களா? நான் எப்போயுமே அதை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கல. எனக்கு வாசிக்கிறது என்னது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. மற்றவங்களுடைய உதவி என்னது, ஒரு கணினியில் ஒரு புத்தான அழுத்தணும்னா அதுக்கு என்னது நான் வேறு யாராவது சார்ந்து தான் இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. பட் தட்ஸ் சேஞ்ச் நவ். ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ். ஸோ ஆனால் இப்போ என்னது அது மாறிடுச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணணும், ஐ கேன் டூ இட் மை செல்ஃப் வித் மை வாய்ஸ், என்னால் வந்து என்னுடைய குரலை கொண்டு என்னது நான் அதை வந்து இப்போ என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிம், who is the assistive technologist
at my school introduced me to Dragon TikTok and it has opened up the world to me. ஸோ இப்போ கிம் அப்படின்றது வந்து உங்களுடைய பள்ளியில் அந்த உதவக்கூடிய அந்த தொழில்நுட்பவியாளர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவங்களுக்கு இந்த ட்ராகன் டிக்டெக் அப்படின்றத வந்து அறிமுகம் செஞ்சு வச்சுருக்காங்க. அது இவங்களுக்கான உலகத்தை என்னது திறந்து விட்டுருச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. Kim showed me how to train it to understand my voice. It took a few hours. Now I use it in class and at home as well. It has made me more independent and I am now able to study on my own. So now I am doing my maths GCSE. I know my teacher will be proud of me. ஸோ இப்போ இவங்களுடைய குரலை புரிந்து கொள்வதற்கு அந்த கருவி எப்படி பயிற்சி அளிக்க வேண்டும் அப்படின்றது வந்து அந்த கிம் வந்து இந்த அலிசாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இவங்க வந்து இதை கற்றுக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் எடுத்துக்கிச்சு. இப்போது இதை அவங்க வகுப்புலையும் அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. ஸோ இது யாரையுமே சார்ந்திருக்காமல் இவங்க சொந்தமாக என்ன பண்ண முடியுது, இப்போ வாசிக்க முடியுது. அதனால் இப்போ என்னது அந்த GCSE அந்த கணக்கு இவங்களால் ஈஸியாக போட முடியுது. ஸோ இவங்களுடைய ஆசிரியரை இவங்க நினச்சி என்னது ரொம்பவும் பெருமிதம் கொள்வாங்க அப்படின்றது வந்து இவங்களுக்கு தெரியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பேரா, I never thought I would be able to do one GCSE in my life, but I am going to do two. And I feel like I want to push myself even further. Kim says technology can help me do that. It is opening up the world for young disabled people like me. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு GCSEயாவது வந்து செய்யணும் அப்படின்றது நான் வந்து ஒருபோதும் வந்து நினச்சது கிடையாது. ஆனால் நான் 2 செய்ய போகிறேன். அதாவது அந்த GCSE வந்து 2 செய்ய போகிறேன். என்னை நான் மேலும் முன்னேற்றி கொள்வதற்காக நான் விரும்புகிறத நான் வந்து இங்கே உணர்கிறேன். தொழில்நுட்பம் வந்து அதை செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்றத இந்த கிம் வந்து எனக்கு எடுத்து சொன்னாங்க. இது என்ன மாதிரி இருக்கக்கூடிய இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உலகத்தை வந்து திறந்து வைக்கிது அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக there are many different types of technology that can help a young disabled person become independent. For example, if someone has every limited movement, they can control a computer screen with eye gaze. That means when they are reading, they can move from page to page using the pupils of their eyes. They don't need to press a button or anything. ஸோ இது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இளம் மாற்றுத்திறனாளி பிறரை சாராமல் இருக்க வந்து உதவி புரிகிறதுக்கு இந்த பல்வேறு வகையான தொழில்நுட்பம் வந்து இப்போ இருக்குது. உதாரணமாக குறைந்த இயக்கம் கொண்ட ஒருவர் வந்து தன்னுடைய கண் பார்வையால் கணினித்திரையை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதாவது அவங்க வாசிக்கும் பொழுது தன்னுடைய அந்த கண்மணிகளை பயன்படுத்தி ஒரு பக்கத்திலிருந்து அடுத்த பக்கத்துக்கு நகர்த்த முடியும். அதாவது அந்த கணினித்திரையை நகர்த்த முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஒரு பொத்தானையோ இல்லைன்னா வேறு எதையும் அழுத்துறதுக்கு இங்கே எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. Just one person, Kim, works with all 42 students here at my school and helps us use technology in different ways. She is amazing. I don't know what we would do without her. We would lose out on so many opportunities. கிம் அப்படின்ற ஒரு நபர் மட்டும் இவருடைய பள்ளியில் 42 மாணவர்களுடன் செயல்பட்டு வெவ்வேறு வழிகளில் வந்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. இதில் அவங்க வந்து வியப்புக்குரியவள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அவள் வந்து வியப்புக்குரியவள் அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் இல்லாமல் நாங்கள் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. பல வாய்ப்புகளை நாங்கள் வந்து இழந்திருப்போம். இது எங்களை உலகத்தை திறந்து காட்டியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த கிம் அப்படின்ற ஒரு நபர் மட்டும் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை என்னவாயிருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க.
21-year-old David says, technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. ஸோ 21 வயது உள்ள அந்த டேவிட் அப்படின்றவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறான்னா, தொழில்நுட்பம் அப்படின்றது மிகவும் முக்கியமானது. ஏன்னா இது இவங்களில் பிறரோட தொடர்பு கொள்ள செய்கிறதுக்கும் இவங்க பிறரை சாராமல் இருக்கிறதுக்கும் செய்யுது. இதனால் இது எனக்கு சுதந்திரம் அளிக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பிறரை சாராமல் இருக்கிறது இங்கே எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஒரு ஊனமுற்றோர், அந்த மாற்றுத்திறனாளிகள் அந்த மாற்றுத்திறனாளிகள் எப்பயுமே பிறரை சார்ந்து தான் இருக்காங்க. ஆனால் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் அவங்களும் மற்றவங்க மாதிரி பிறரை சாராமல் தன்னுடைய வேலைகள் தன்னுடைய பணிகளை தானாகவே செய்ய முடியுது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேரா, ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் டேவிட் uses a liberator communication device which he controls with his eye movements. It has a Bluetooth adapter, so it lets him use any PC or Mac by sending commands through the liberator. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வாய்மொழி தொடர்புக்காக அந்த டேவிட் அப்படின்றது லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ். சரிங்களா? லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் அப்படின்ற அந்த டிவைஸ், அந்த சாதனத்தை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதை தன்னுடைய கண் அசைவால் அவர் கட்டுப்படுத்துகிறாரு. அதில் ப்ளூடூத் அடாப்டர் அப்படின்றத இங்கே பொறுத்திருக்கார். சரிங்களா? அந்த ப்ளூடூத் அடாப்டர் அதில் இருக்குது. அதனால் அவர் எந்த ஒரு கணினியும், அதாவது அந்த பிசி, சரிங்களா, பர்சனல் கம்ப்யூட்டர், அந்த பிசியை பிசி அப்படி இல்லைன்னா அந்த மேக் கணினி அந்த லிபரேட்டர் மூலமாக கட்டளைகளை அனுப்புறதுக்கு உதவி செய்யுது. சரிங்களா? எந்த ஒரு கணினியுமே அது கட்டளை அனுப்புறதுக்கு உதவி செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. It was a great feeling when I learned to use it. It took me a couple of weeks. Communicating with people was very difficult before. ஸோ அதை நான் பயன்படுத்த கற்றுக்கொண்ட போது பெரிதும் இவங்க உணர்ச்சி வசப்பட்டிருக்காங்க. அதை கற்றுக்கொள்ள எனக்கு சில வாரங்கள் எடுத்துச்சு. இதற்கு முன்னாடி மக்களிடம் தொடர்பு கொள்ள எனக்கு மிகவும் சிரமமாக இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. He has an active controller also in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. அவங்க தன்னுடைய படுக்கை அறையில் இங்கே இருக்கக்கூடிய நாற்காலியில் தலையை வைக்கும்போது அந்த தலை வைக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு ஆக்டிவ் கட்டுப்பாட்டு கருவி வச்சுருக்காங்க. அதை வச்சு தன்னுடைய தொலைக்காட்சி, அந்த ப்ளூரே, அப்புறம் அந்த மியூசிக் பிளேயர்ஸ், அந்த இசைப்பான், சரிங்களா, அது எல்லாமே இவங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சு. டேவிட் வாஸ் born with athoid cerebral palsy and attends a specialist school and college. He has been using a high-tech communication aid since he was 8 years old and has been interested in AAC and technology ever since. ஸோ டேவிட் அப்படின்றது அவரும் என்னென்னாச்சுன்னா இந்த மூளை முடக்குவாதத்தால் தீவிர மூளை முடக்குவாதத்தால் பிறந்திருக்கார். சரிங்களா? ஸோ அதிகமாக மூளை முடக்குவாதம் இருந்திருக்கு. அவர் ஒரு சிறப்பு பள்ளியிலையும் அப்புறம் ஒரு கல்லூரியில் பயிலக்கூடியவர். அவர் தன்னுடைய 8வது வயதிலிருந்தே அந்த உயர் தொழில்நுட்ப தகவல் தொடர்பு கருவி பயன்படுத்தி வராரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது முதல் அவர் ஏஏசி அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் ரொம்பவும் ஆர்வமிக்கவராகவும் இருந்து வராரு. அதான் ஏஏசி அப்படின்றது அந்த விரிவாக்கப்பட்ட மாற்று தகவல் தொடர்பு. சரிங்களா? விரிவாக்கப்பட்ட மாற்று தகவல் தொடர்பு. சரிங்களா? அது சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த ஏஏசி அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள், ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டில் அதுதான் கொடுத்துருக்காங்க, இந்த விரிவாக்கப்பட்ட மாற்று தகவல் தொடர்பு. சரிங்களா? விரிவாக்கப்பட்ட மாற்று தகவல் தொடர்பு, ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன்.
சரிங்களா. ஸோ இதில் இந்த தொழில்நுட்பத்தில் ரொம்பவும் ஆர்வம் மிக்கவராக இந்த டேவிட் வந்து இருந்திருக்காரு. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a based system, which took lots of navigation and required a lot of effort combined with switching. ஸோ அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த டேவிட் வந்து முதலாக அந்த ஏஏசி அப்படின்றத வந்து பயன்படுத்த தொடங்கிய போது அந்த பக்க அடிப்படை முறையில் தான் செயல்படக்கூடியது. சரிங்களா. அந்த முதலாக அந்த பயன்படுத்திய அந்த ஏஏசி வந்து பக்க அடிப்படை முறையில் செயல்படக்கூடியது. அவருடைய அந்த ஏஏசி சாதனத்தை அணுகுவதற்கு வந்து ஏராளமான பக்கங்கள் என்னது அவரை அழைச்சிட்டு போச்சு. சரிங்களா. ஸோ ஒரு பக்கம் எடுக்கணும்னா நிறையா பக்கங்கள் இருந்து அது போயிட்டு இருந்துச்சு. அதற்கு அவர் வந்து பொத்தானை வந்து இந்த அழுத்துவதுடன் அந்த பட்டனை, சரிங்களா, அந்த பட்டனை அழுத்துறதுக்கு அவருக்கு பெரும் முயற்சி வந்து அவருக்கு தேவைப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பாரு. He now uses an Echo 2 with Echo Point, making his selections with a foot switch once he has fixed his gaze on the icon that is required. He has a smaller communication aid. It has been mounted on his walker. It is essential that much of his spare time is spent in the performing arts. David is also a keen sportsman, regularly playing football, hockey and baseball. He is a sports leader and uses his Echo to link to an interactive whiteboard to teach PE lessons. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அவர் வந்து அந்த எக்கோ பாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த எக்கோ 2 வந்து அவர் பயன்படுத்துகிறாரு. தன்னுடைய பார்வையை தனக்கு தேவையான சின்ன படத்தின் மீது என்னது செலுத்துகிறார். சரிங்களா. ஸோ அந்த பார்வையை இப்போ எது ஒரு படம் செலக்ட் பண்ணணும்னா அந்த படத்தின் மீது என்னது தன்னுடைய பார்வையை செலுத்துகிறாரு. அந்த கால் மீதி புத்தகங்களை வச்சுனது தனக்கு என்ன தேவையோ அதை வந்து தெரிவு செஞ்சுக்கிறாரு. ஸோ அவரோட வந்து இப்போ ஒரு சிறிய தகவல் தொடர்பு கருவி வந்து இப்போ இருக்குது. இது அவருடைய அந்த கைத்தடியின் மேலே என்னது பொறுத்திருக்காங்க அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அதாவது இந்த வாக்கர் மேலேருந்து இந்த வாக்கிஸ்க்கு மேலே பொறுத்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்ததாக அவருடைய பெரும்பாலான அந்த ஓய்வு நேரத்தை, சரிங்களா, அந்த லெஷர் டயத்தை என்ன பண்ணுறாருன்னா அந்த கலை நிகழ்ச்சிகளை வந்து செலவிடுறதுக்காக அவர் வந்து பயன்படுத்துகிறாரு. அது அவருக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒன்றாகவே அது இருந்திருக்கு. டேவிட் வந்து ஒரு ஆர்வமுள்ள ஒரு விளையாட்டு வீரரும் கூட. சரிங்களா. அவர் வந்து அந்த ஃபுட்பால், அந்த கால்பந்து, அப்புறம் இந்த போக்சியான்ற ஒரு விளையாட்டு, சரிங்களா, அடுத்த ஹாக்கி, அந்த பேஸ்பால், ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா வழக்கமானதை விளையாடிட்டு வராரு. அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறை தலைவரும் கூட. சரிங்களா. அவர் தன்னுடைய அந்த எக்கோ 2 வந்து இந்த தகவல் பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த பலகையோட, வெண்பலகையோட என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா இணைச்சிருக்காங்க. இணைச்சது மட்டும் இல்லாமல் அந்த உடற்பயிற்சி பாடங்களை வந்து இவர் வந்து இப்போ நடத்துகிறார். அதாவது பிஇ அப்படின்றது வந்து என்ன பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன். சரிங்களா. பிஇ லெசன்ஸ்ன்றது ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெசன்ஸ். சரிங்களா. ஸோ அதை என்ன பண்ணுறாருன்னா அதை நடத்துகிறாரு. நெக்ஸ்ட் பேரா. David has 1044 icons. Sorry, 1000 சொல்லிட்டேன். 1000 கிடையாது. David has 144 icons on the screen that he uses with Echo Point eye gaze. சரிங்களா. 144. சரிங்களா. 144. ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக்காக 1000 சொல்லிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ணிடுங்க. 144. சரிங்களா. So David has 144 icons on the screen that he uses with Echo Point eye gaze. When David first tried this access method, his response was, "I like it. It makes me faster. When can I have one?" Now David uses his Echo 2 and Echo Point to access the curriculum study for his GCSE, order food and communicate while he is in a restaurant, and argue
with his brother. You name it, David can communicate it. ஸோ அது என்ன சொல்கிறாங்கன்னா, டேவிட் வந்து தன்னுடைய அந்த கணினி திரையில் வச்சிருக்கக்கூடிய அந்த 144 சரிங்களா, அந்த 144 இந்த சிறு படங்களை வந்து அந்த எக்கோ பாயிண்ட் அந்த கண் பார்வையை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பயன்படுத்துகிறார். சரிங்களா, 144 அந்த ஐகான்ஸை வந்து தன்னுடைய எக்கோ பாயிண்ட்டை வச்சு யூஸ் பண்ணுறாரு. டேவிட் வந்து முதலாக அந்த அணுகுமுறையை முயற்சித்த போது அவருக்கான பதில் வந்து, இது நான் வந்து விரும்புகிறேன், இது வந்து என்னுடைய செயல்பாடுகளை வந்து அதிகப்படுத்துது, எப்போது நான் வந்து ஏதாவது ஒன்று நான் வந்து பெற முடியும் அப்படின்றத சொல்கிறாரு. தற்போது என்ன பண்ணுறாங்க, டேவிட்டு தன்னுடைய எக்கோ 2வையும் அந்த எக்கோ பாயிண்ட்டையும் கொண்டு பாடத்திட்டத்தை பெறுவதற்கும் GCSE படிப்புக்கும் அந்த உணவு விடுதியில் இருக்கும் பொழுது அந்த உணவை பெறுவதற்கும் தகவல் தொடர்பு கொள்வதற்கும் தன்னுடைய சகோதரனுடன் அந்த வாதிடுறதுக்கும் என்னது அதை பயன்படுத்துகிறாரு. நீங்கள் வந்து பெயரை சொன்னால் போதும், அது என்ன பண்ணும், டேவிட் ஆள் வந்து சரிங்களா, இப்போ யூ நேம் இட், அதாவது நீங்கள் பேரை சொன்னால் போதும் என்ன பண்ண முடியும், அந்த டேவிட்டால் நம்மளுடைய என்ன பண்ண முடியும்னா தகவல் தொடர்பை வந்து பண்ணிக்க முடியும். David will now use his Echo 2 to speak it complete sentences with correct syntax. It has increased the number of words he uses meaningfully and command so easily using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. David has recently been working on idioms with his SLT, his latest being Mom has got a lot on her plate. David is also an advocate to other students who use AAC and shows them how easy it is to communicate using the AAC method. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டேவிட் வந்து தன்னுடைய எக்கோ 2 உதவியுடன் என்ன பண்ணுறான்னா, இந்த வாக்கியங்களை முழுமையாகவும் சரியான வாக்கியம் அமைப்படும் வந்து பேசுகிறதுக்கு இப்போ தற்போது பயன்படுத்துகிறாரு. அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த அர்த்தமுள்ள சொற்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகரித்தும் தன்னுடைய சக தோழர்களுடைய மொழி வழக்கை பயன்படுத்தி சமூக விமர்சனம் செய்யவும் அது உதவி செய்தான். ஸோ இதன் மூலம் என்னாச்சுன்னா, அவருக்கு தன்னம்பிக்கை கொண்ட அந்த ஆற்றல் வாய்ந்த தகவல் தொடர்பாளராக என்னது இந்த டேவிட் வந்து இப்போ மாறிட்டார். ஸோ அண்மையில் டேவிட் வந்து தன்னுடைய SLT, அதாவது ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி, சரிங்களா, SLT அப்படின்றது வந்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி. ஸோ நம்ம இங்கே கொடுக்கல, இதெல்லாம் தெரிஞ்சுங்க, ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பி. ஸோ அந்த ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் தெரப்பியை பயன்படுத்தி அந்த மரபு சொற்றொடர்களை வந்து என்ன பண்ணுறாருன்னா தயார் செஞ்சு அவர் வந்து சமீபத்திய படைப்பான இந்த அம்மா தன் தட்டில் வந்து நிறைய பெற்றுள்ளார். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, மம் ஹேஸ் கோட் எ லாட் ஆன் ஹேர் பிளேட், அம்மா தன் தட்டில் நிறையா பெற்றுள்ளார் அப்படின்றது என்ன பண்ணுறாங்க, அதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அந்த SLT அந்த மரபு சுற்றுகளை தயார் செஞ்சு அவர் சமீப படைப்பு என்ன இருக்குன்னா, மம் ஹேஸ் கோட் எ லாட் ஆன் ஹேர் பிளேட் அப்படின்றத சொல்கிறாங்க. டேவிட் வந்து அந்த AACயை பயன்படுத்தக்கூடிய அந்த மற்ற மாணவர்களுக்கு முன்மொழிவராக என்ன பண்ணுறாரு, இப்போ திகழ்கிறாரு. சரிங்களா, அப்புறம் மாதிரி மற்ற மாணவர்கள் AACயை பயன்படுத்துகிறாங்களா, அவங்களுக்குலாம் இவர் வந்து ஒரு ரோல் மாடலாக அவர் இருக்கார். மேலும் அவர் வந்து அந்த AC முறையை பயன்படுத்தி தகவல் தொடர்பு கொள்வதற்கும் எவ்வளோ சுலபானது அப்படின்றது வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா எடுத்து சொல்கிறாங்க. இந்த AC மெத்தட் வந்து ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். சரிங்களா, ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். He controlled his PlayStation with a bespoke switch system. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, he controls his PlayStation with a bespoke switch system. Drives his electric wheelchair with head switches and uses the Echo Point eye gaze system to communicate. ஸோ என்ன சொல்கிறாங்க, அவரோட தன்னுடைய கணினி விளையாட்டு கருவியை வந்து பீஸ்போக் அப்படின்ற பட்டன் வந்து அந்த அமைப்பு மூலம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செயல்படுத்துகிறார். சரிங்கிறத கட்டுப்படுத்துகிறாரு. தன்னுடைய தலை புத்தாணியை கொண்டு தன்னுடைய அந்த மின்சார சக்கர நாற்காலியை வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் ஓட்டுறாரு. அவர் தகவல் தொடர்பு கொள்வதற்கு என்ன பண்ணுறாருன்னா அந்த எக்கோ பாயிண்ட்டை வந்து அவர்
தன்னுடைய கண் பார்வை மூலமாக பயன்படுத்துகிறாரு. access the computer to check access the computer to check on how the Chelsea football team is. Chelsea football team is doing and send and receive text message. When he is at home, he also plays MP3 on his Echo 2 from morning till night. ஸோ அவர் வந்து தன்னுடைய கண் பார்வை மூலமாக அந்த எக்கோ பாயிண்ட் வந்து பயன்படுத்துகிறாரு. அந்த செல்சி ஃபுட்பால், அதாவது செல்சி கால்பந்த குழு வந்து எப்படி செயல்படுது அப்படின்றத அறியறதுக்கும், அதற்கு வந்து உரை செய்தி அனுப்புறதுக்கும், அந்த மெசேஜ் அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறதுக்குன்னது அதை வந்து திரும்ப பெற்றுக்கொள்வதற்கும் அதனுடைய கணினி என்ன பண்ணுறாருன்னு அவர் பயன்படுத்துகிறாரு. அவர் வீட்டில் இருக்கும் பொழுது காலை முதல் இரவு வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய எக்கோ டூலேருந்து அந்த MP3 சரிங்களா, அந்த இசை பாடல் என்ன பண்ணுறாருன்னு அவர் வந்து கேட்குறாரு. David has recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the Remix drama group. ஸோ அண்மையில் வந்து டேவிட் வந்து இந்த ரீமிக்ஸ் நாடக குழுவில் வந்து ஒரு அங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரேசில் நாட்டுக்கு பயணம் செஞ்சு அந்த ஒலிம்பிக் துவக்க விழாவில் வந்து பணியாற்றுவதற்காக அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேரா, I guess technology makes your life easier. Maybe it means you can keep in touch with your family. You can talk to and even see relatives who live far away. Well, Kim has shown me the technology can do even more for young disabled people like me. It can help us make friends, communicate and control our environment. It can help us study, get qualification and find opportunities for work. It can make us confident and independent. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, தொழில்நுட்பம் வந்து வாழ்க்கையை எப்படி சுலபமாக்குது அப்படின்றத வந்து நான் வந்து அனுமானிக்கிறேன். ஸோ உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் வந்து எப்படி தொடர்பு வச்சுக்கிறீங்க அப்படின்றதுக்கு இது வந்து இந்த டெக்னாலஜி ரொம்ப ஒரு உதவிகரமாக இருக்கும். தொலைதூரத்தில் இருக்க உறவினர்களோட பேசுகிறதுக்கும் பார்க்குறதுக்கும் இந்த தொழில்நுட்பம் வந்து நம்மளுக்கு உதவி செய்யுது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இதை விட உதவி செய்கிறதுக்கு எதுவுமே இருக்க முடியாது. இந்த கிம் வந்து இவங்களுக்கு வழிகாட்டியிருக்காங்க. இந்த நண்பர்களை உருவாக்குவதற்கும் தகவல் தொடர்பு கொள்வதற்கும் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சூழலை கட்டுப்படுத்துறதுக்கும் இது வந்து இந்த தொழில்நுட்பம் உதவி செய்யுது. அது மட்டும் இல்லாமல் படிக்கிறதுக்கும் தகுதி பெறுவதற்கும் பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் கண்டுபிடிக்கவும் இது உதவி செய்ய முடியுது. அது நம்மளை நம்பிக்கை உடையவராகவும் பிறரை சாராதவராகவும் இருக்க நம்மளை உருவாக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. Next paragraph. World-renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome physical impairments and contribute productively to the world. ஸோ இந்த உதவக்கூடிய இந்த தொழில்நுட்பம் வந்து எப்படி ஒரு திறமைமிக்க நபரை வந்து உடல் அளவிலான குறைய வென்று தன்னுடைய ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை இந்த உலகிற்கு தரக்கூடியது அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டாக யாரை சொல்கிறாங்கன்னா, இந்த உலகில் வந்து மிக புகழ்பெற்ற அந்த இயற்பியலாளர் அந்த ஸ்டீபன் ஹாக்கிங். சரிங்களா? ஸோ அவங்கள இங்கே சொல்லலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. So we can now look forward to a more inclusive way of planning instead of the closed So we can now looking forward to a more inclusive way of learning instead of the closed door extents that most differently able learners had to face in the past. New world technology allows differently able learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. This is indeed the new era of learning
ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். ஸோ கடந்த காலத்தில் பெரும்பாலான அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த அந்த கற்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த எதிர்கொண்ட தனித்து வாழும் நிலைக்கு பதிலாக இப்போ எல்லாரையும் இது உள்ளடக்கிய கற்றல் அப்படின்ற மாதிரி இப்போ எதிர்கொள்ள முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ முன்னே இருந்தக்கூடிய அந்த கற்றல் செயல்பாடுகளை அந்த கற்றல் செயல்பாடுகளை வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து தனித்து காணப்பட்டாங்க. அந்த நிலை இப்போ மாறினது எல்லாருக்கும் ஒரு சமமான கற்றல் அப்படின்றது இங்கே நிகழுது. சரிங்களா? இந்த புதிய தொழில்நுட்பம் வந்து மாற்றுத்திறனாளிகளை அந்த கற்பவர்கள் வந்து தங்களுடைய சக மாணவர்களும் இணைத்திணைந்து பயிலக்கூடியதாக அமைந்தது மட்டும் இல்லாமல் இன்றைய கற்றல் முறைக்கு வந்து சிறந்த பங்களிக்கும் இதை வந்து அனுமதிக்குது. உண்மையிலே வந்து இது அனைவருக்குமான கற்றல் வந்து ஒரு நிச்சயமான ஒரு புது யுகமாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த டெக் ப்ளூமர்ஸ் அப்படின்றது வந்து இந்த தொழில்நுட்பம் நவீன யுகத்தில் இந்த தொழில்நுட்பம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் எப்படி உதவி செய்யுது அப்படின்றத இந்த பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.